என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. பொருளாதார யோகத்தை பெறக்கூடிய ராசி, அற்புதமான ராசி. இதுவரைக்கும் உங்களுக்கு சிறு சிறு தடைகளும் பிரச்சனைகளும் இருந்தாலும் இந்த தமிழ் வருட பிறப்பு இருக்கு இல்லையா, இந்த வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து சில மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புல வர்றீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சூரிய பகவான், இந்த சித்திர மாசம் அப்படின்னாலே சூரிய பகவான் மேச ராசியிலே உச்சம் பெறக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதம் முழுவதும், சித்திரை மாதம் முழுவதும் அங்கேதான் இருப்பார். இப்படிப்பட்ட மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது. பொருளாதார யோகம், அனைத்து விதமான பொருளாதார யோகத்தையும் தரக்கூடிய அற்புதமான கால நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. அன்பு உறவுகள், இந்த மிதுன ராசி இருக்கு இல்லையா, இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கும். 9 பாதங்கள் கொண்ட 3 நட்சத்திரங்கள் இந்த மிதுன ராசியில பிறந்த அன்பு உறவுகள். மிதுன ராசி யாருடைய ராசி? இந்த ராசிக்கு சொந்தக்கார் யாரு? புத பகவான். அதனாலதான் நீங்க விஷ்ணு, மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யணும், இல்ல பெருமாளை வழிபாடு செய்யணும். இப்படி இந்த ராசிக்கு சொந்தக்காரர் புத பகவான். அதனால அவசரப்படக்கூடாது. இந்த ராசியில பிறந்தவங்க எதையாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும், அடுத்து என்ன செய்யணும் யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதிகமா யோசனை பண்ணாலும் நமக்கு செட் ஆகாது. அதிகமான தேவையில்லாத சிந்தனைகளும் நமக்கு செட் ஆகாது. அப்போ ஒரு விஷயத்தை முடிவு எடுக்கிறோமா, அந்த முடிவு சரியான ஒரு முறை பார்த்து இறங்கிட வேண்டியதான். அந்த விஷயத்தையே நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு அதுக்குள்ளேயே கிடந்து உருண்டு எதுவும் நடக்காது. ஆனா எதுவாக இருந்தாலும் சரிங்க, இந்த தடவை உங்களுக்கு பொருளாதார யோகம் உண்டு. அப்ப சூரிய பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திலே லாபஸ்தானத்திலே உச்சம் பெறக்கூடிய அற்புதமான மாதம். உங்களுக்கு ஒரு தொழில் யோகம் அமைய போதுங்க. நீங்க தொழிலுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை கிடைக்கல முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல செய்யற வேலையில விருத்தி இல்லாம இருக்கு, தொழில விருத்தி இல்லாம இருக்கு, லாபம் இல்லாம இருக்கு, வேற ஏதாவது வேலைக்காவது போயிடலாமா இந்த தொழிலை விட்டுட்டு அப்படி நினைக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு அற்புதமான பொற்காலம். உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சாச்சு. இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திரம். மிருகசீரிஷம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கு இல்லையா, 3ஆம் பாதமும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர். இவர்களுக்கு இந்த நட்சத்திர அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான். அப்ப நீங்க முருகப்பெருமான கண்டிப்பா வழிபாடு செய்யணும். நட்சத்திரப்படி ராசிப்படி பெருமாளையும் வழிபாடு செய்யணும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். உங்களுடைய நட்சத்திர அதிபதி யாரு? ராகு பகவான். நீங்க பத்ரகாளிய வழிபாடு செய்ய வேண்டும். நட்சத்திரப்படி ராசிப்படி மகாவிஷ்ணு அல்லது பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்கள். உங்களுடைய நட்சத்திர அதிபதி யாரு? குரு. அப்ப நீங்க குரு பகவானுடைய திசையில் பிறந்த அன்பர்கள். நீங்க சித்திரை வழிபடலாம், சிவனை வழிபடலாம், முருகரை வழிபடலாம், ராசி அதிபதியான புத பகவானையும் வழிபடலாம், பெருமாளையும் வழிபாடு செய்யலாம். இப்படி இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 3 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள், 3 நட்சத்திரம் மிதுன ராசி. இது வரைக்கும் ஒரு சோம்பலாக இருந்தாலும் சரி, சிந்தனைகள் அதிகமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க, செய்யலாமா செய்யக்கூடாது, தைரியமா செய்யலாம், நல்லது நடக்கும், நம்பிக்கையோட செய்யுங்க. வீடு யோகம், ஏதாவது வீடு வாங்கணும், இல்ல வீடு கட்ட போறோம், பொருளாதார யோகம் வரப்போறது. இப்ப லோன் கேட்டிருக்க ஒரு விஷயமா, லோன் நம்ம ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், வீடு வாங்கணும், லோனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட அன்பு உறவுகளுக்கு சீக்கிரமே கிடைச்சிடும்.
முயற்சியை கைவிட்டுறாது. எவ்வளவுதான் தடைகள் இருந்தாலும், உங்க ஜாதகத்தில் ஏதாவது தோஷ கிரகங்கள் இருந்தாலும், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 3 எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் அதை தவிடுபடியாக்கும். உங்களுக்கு நல்ல விஷயம் அப்படியே நடக்கும். அப்ப விசேஷமான காலகட்டத்துக்கு மிதுன ராசி தயாராயாச்சு. திருமண தடை, திருமணத்துல குழப்பம், பிரிவுகள் இருந்தாலும் இது அப்படியே சுபபலனாக எதிர்பார்த்த அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இப்ப நீங்க மனசுல ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயத்த நடக்குமா நடக்காதான் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும். நான் இந்த இடம் வாங்கிடுவேனா, இந்த இடத்துல நான் ஏதாவது தொழில் ஆரம்பிச்சிருவேனா, ஆரம்பிச்சிடுவீங்க. நான் வண்டி வாங்கலாம்னு இருக்கேன், தொழில் செய்யலாம்னு இருக்கேன், செஞ்சிருவீங்க. இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆயிடுமா, ஆயிடும். படிச்ச படிப்புக்கு தேடி தேடி வேலை தேடி பார்க்குறேன், கிடைக்கல. என்ன பண்றது, வேலை கிடைக்குமா கிடைக்காத, வேலை கிடைச்சிடும். நல்ல விஷயம்லாம் நடக்கும். உடம்புல பிரச்சனை வந்துருச்சு, நானும் எத்தனையோ மருத்துவரை பார்த்துட்டேன், சரியான மருந்து செட் ஆகல, சரியான மருத்துவரும் கிடைக்கல. ஆளுக்கு ஒன்று மாத்திரையை கொடுத்து கொடுத்து அனுப்புறாங்க, காசு தான் விரயம். சரியான மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பார். வேகமா அந்த உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய் தீரும், மனக்கவலை தீரும், அதிகமான குழப்பங்கள், தூக்கம் இல்லாம மனசுக்குள்ள கற்பனை சிந்தனைகள் இதெல்லாம் தீரும். எதற்காக நீங்க அந்த மனக்குழப்பம் இருக்கோ அந்த காரியம் உங்களுக்கு சித்தியாயிரும், மனக்குழப்பம் விலகிடும். பத்திரத்துல ஏதாவது குழப்பம் இருக்கு, பேர் மாத்தணும், ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு, அப்படி உங்களுக்கு பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பேப்பர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிக்கல் பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கும் தீர்வு கிடைச்சிடும். ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் நடக்குது, அதுவும் தீர்வு கிடைச்சிடும். என்னங்க எல்லாமே தீர்வு கிடைச்சிடும் தீர்வு கிடைச்சிடும் சொல்றீங்க, உண்மைதானா? உண்மைதாங்க. உங்களுக்கு அற்புதமான அமைப்பான கிரக நிலையெல்லாம் வர இருக்கு. இந்த 2027 வரைக்கும் நம்ம இந்த எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை சொல்றோம், செஞ்சுவாங்க. இந்த 2027க்குள்ள சில மாற்றங்கள், குருவுடைய மாற்றங்கள், சூரியனுடைய மாற்றங்கள், கிரகத்துடைய சேர்க்கை மாற்றங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமான பலனை தர ரெடியா இருக்கு. உங்க காட்டுல தான் மழை, நல்ல விஷயம் நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. சரி, பரிகாரத்தை பார்க்கலாம். நல்ல விஷயம் நடக்கும். அது நடக்காம ஏதாவது கெடுக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் சரி, கண் திருஷ்டி பார்வைகள் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வியாழக்கிழமை இல்ல நீங்க பிறந்த கிழமை, மாதத்துல ஒரு வியாழக்கிழமை கூட நீங்க செய்யலாம், இல்ல மாதத்துல ஒரு கிழமை நீங்க பிறந்த கிழமை கூட செய்யலாம். என்ன செய்யணும்? இந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, கருப்பு கொண்டக்கடலை, அது ஒரு 54 வாங்கிக்கிறீங்க. நீங்க 54 கேட்டா கடையில கொடுக்க மாட்டாங்க. ஒரு அரை கிலோ இல்ல 1 கிலோ வாங்கி வச்சுக்கிறோங்க, நமக்கு தேவைப்படும் இல்லையா. இல்ல மிச்சம் இருந்தா நம்ம வேக வச்சு கூட சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. 54 கடலைய ஊற வச்சு மஞ்சள் நூலால் கோர்க்க வேண்டும். அப்ப கோர்க்கும் போது அது மாலையாக வரும். நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு குரு ஓரையில் வியாழக்கிழமையில், அப்ப நம்ம புதன்கிழமை ஊற வச்சும் செய்யலாம், இல்ல ஒரு 2 ஹவர் ஊறினா கூட சீக்கிரம் ஊறிடும். இல்ல அந்த கோவில்ல பூக்கட்டுறவங்க இந்த வேலையை செஞ்சாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி கூட நீங்க ரெடி பண்ணலாம். 54 எண்ணிக்கை இருக்கணும், மஞ்சள் நூலாக இருக்கணும். இல்ல வெள்ளை நூல்ல மஞ்சள் நினைச்சிட்டு வெறும் வெள்ளை நூல்ல கோர்க்க கூடாது. அப்படி அந்த கோர்த்த மாலைய குரு பகவான் ஓரை வரும். வியாழக்கிழமைனா காலையில 6 to 7 ஒரு ஓரை. ஏன்னா பிறந்த கிழமைக்கு ஓர தேவையில்லை, எந்த நேரத்திலுமா போட்டுக்கிறது. நீங்க வியாழக்கிழமையை ஃபாலோ, முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமையை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப காலையில 6 to 7 குரு ஓரை, மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் குரு ஓரை. இந்த நேரத்துல கோவில் திறந்து இருக்காது. இரவு 8 to 9, சில பெரிய கோவில்கள்லாம் 9 மணிக்கு தான் நட சாத்துவாங்க. அப்படி உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்ல எத்தனை மணிக்கு நட சாத்துறாங்க தெரிஞ்சுக்கிட்டு, இந்த இரவு நேரம் உங்களுக்கு நேரம் இருந்தால் 8 to 9க்குள்ள அந்த கொண்டக்கடலை மாலைய நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு சாற்றி
2 நெய் தீப விளக்கு ஏத்தி உங்க பேர்ல மஞ்சள் கலர் புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணு. எப்படி அந்த புஷ்பம் மஞ்சள் கலர் புஷ்பமா இருக்கணும், சாமந்தியா கூட இருக்கலாம். மஞ்சள் கலர் வஸ்திரம் 1 மீட்டர் அந்த நவக்கிரகத்துக்குரிய அளவை பார்த்துட்டு ஒரு ஜாக்கெட் பீஸ் காட்டன்ல வாங்கி அவருக்கு சாத்திண்டு இந்த மாலையை சாத்தி 2 நெய் தீப விளக்கேத்தி முடிஞ்சா வெற்றிலை பூ பாக்கு பழம் தேங்காய் உடைச்சும் அர்ச்சனை பண்ணலாம், புஷ்பத்தாலையும் அர்ச்சனை பண்ணலாம். இப்படி மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை பண்ணும்போது ஓர முக்கியம். இல்ல நீங்க பிறந்த கிழமை அப்படின்னா ஓர முக்கியம் கிடையாது, நேரமும் கிடையாது. கோவில் நட திறந்திருக்கும் போது உங்க நேரத்தை நீங்க எடுத்துட்டு பண்ணுங்க. 2வதான பரிகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தயிர் சாதம். இந்த தயிர் சாதத்தை பௌர்ணமி ஒரு அம்மன் ஆலயம் சென்று, ஆலயம் அம்மன் ஆலயமா இருக்கும், சில ஆலயத்துல அம்மன் சன்னதி இருக்கும், ஆனா அம்மன் ஆலயமா இருக்கணும். அந்த ஆலயத்தினுடைய தேவி அம்மனாக இருக்க வேண்டும். மாரியம்மனா இருக்கலாம், அங்காளம்மனா இருக்கலாம், பச்சையம்மனா இருக்கலாம், செல்லியம்மனா இருக்கலாம். அம்மனுடைய ஆலயம், அந்த ஆலயத்துல பிள்ளையார் இருப்பார். அம்மன் ஆலயம், ஆனா அந்த ஆலயத்துல கண்டிப்பா பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாருக்கு கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம் பௌர்ணமி. இந்த நேரத்துல தயிர் சாதம் அன்னம் நிவேதானம் செய்து, சில கோவில்ல நம்ம கொண்டு போனா நிவேத்தியம் பண்ண மாட்டாங்க, சில கோவில்ல பண்ணி கொடுப்பாங்க, சில கோவில்ல மடப்பள்ளியில தான் பண்ணணும் அப்படிங்கிற ஐதீக வழக்கம் இருக்கும். உங்க கோவில்ல நீங்க போற கோவில்ல அங்க என்ன வழக்கம் அப்படின்னு பாருங்க. நீங்க கொண்டு போய் எங்க நிவேதானம் பண்ணி கொடுப்பாங்கன்னா நீங்க கொண்டு போங்க, செஞ்சு கொண்டு போங்க. இல்ல கோயில்ல மடப்பள்ளியில் செய்வாங்கன்னா பொருளாகவும் கொடுக்கலாம், இல்ல அதற்கு பணமாகவும் கட்டி நம்ம பிரசாதத்துக்கு கொடுத்து அந்த பிரசாதத்தை பிள்ளையாருக்கு நிவேதானம் பண்ணிட்டு ஒரு தேங்காய் வாங்கி பிள்ளையாருக்கு கற்பூரம் ஏற்றி பிள்ளையார சுத்திண்டு சூரக்காய் உடைச்சிருங்க. இந்த பிரசாதம் இருக்குல்ல தயிர் சாதம், அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் நீங்க பிரசாதம் தானமாக கொடுங்க. இது ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்க செய்யலாம். இது 2வது பரிகாரம். 3வது பரிகாரம் அப்படின்னா மாசத்துல ஒரு முறையாவது யாருக்காவது செப்பல் வாங்கி கொடுங்க. எப்படி ரோட்டோரமா செப்பல் இல்லாம நடந்து போறாங்க இல்லையா, அதே போல இந்த துப்புரவு பணியாளர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் வருவார்கள், அவர்களுக்கும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அதே போல இந்த கொத்தனார் வேலை பார்க்கும்போது இந்த சிமெண்ட் எல்லாம் ஜல்லி எல்லாம் தூக்கிட்டு கஷ்டப்படுவாங்க, அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கும் செப்பல் வாங்கி கொடுக்கலாம். இவங்கெல்லாம் நடந்து வேலை செய்யக்கூடியவங்க, உட்கார்ந்து வேலை செய்யக்கூடியவங்க இல்லை. இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் செப்பல் வாங்கி கொடுக்கும் போது சகல விதமான வினிதோஷங்களும் நிவர்த்தியாகும். ஏன்னா உங்க ராசிக்கு 8ஆம் வீடு சனி, அந்த சனி பகவானுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும், மங்களம் உண்டாகும், கர்ம வினையெல்லாம் தீரும். எப்படி பரிகாரம் பார்த்தீங்களா? எளிமையான பரிகாரங்கள் 3 பரிகாரங்களை இந்த மிதுனராசி அன்பர்களை நீங்க செஞ்சுவாங்க. நம்ம கிழமையும் கொடுத்துருக்கோம், மாசமும் கொடுத்துருக்கோம், நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த 3மே நாங்க செய்யணுமா அப்படின்னு இல்லை, ஏதேனும் ஒண்ணு நீங்க எடுத்து செய்யலாம். இந்த வாட்டி இந்த முறை நீங்க பௌர்ணமியில பண்ணிட்டிய, தொடர்ந்து பௌர்ணமியில தான் செஞ்சாகணும். செப்பல் வாங்கினா அதே தான் நீங்க பண்ணணும். எதை நம்ம செய்யறோமோ அதை மட்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும். மாதத்துல ஒரு முறை தான் செய்ய சொல்றோம். அதுக்காக இந்த செய்யக்கூடிய நாள்ல நம்ம பார்க்கக்கூடிய பணியை லீவ் போட்டு, வேலைக்கு லீவ் போட்டுலாம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நேரம் இருக்கும் போது பண்ணுங்க. உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி நீங்க பண்ண வேணாம். உங்களுக்குன்னு நேரம் வரும்போது அந்த நேரத்துல கோவில்ல வழிபாடு நம்ம செஞ்ச எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அன்பு உறவுகளே, மிதுன ராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, பெருமாளின் ஆசி பெற்ற ராசி, மகாவிஷ்ணு அருள் பெற்ற ராசி, மகாலட்சுமியின் அருள் பெற்ற ராசி, ஐஸ்வர்யம் தரக்கூடிய ராசி. நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. சில அன்பு உறவுகள்னா 2 விதமான வருமானம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. புத்தியை கொண்டு பிழைக்கக்கூடியவர்கள், அறிவாற்றல். மிதுனராசிக்காரவங்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. புதன் பலமா இன்னும் பலமா இருந்தாலும் இன்னும் சக்தி அதிகமா இருக்கும். புதன் கொஞ்சம் பலவீனமா இருந்தாருன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அறிவாற்றல் அப்படி இழந்து போயிருப்பாங்க. இது உங்க ஜாதகத்தை பார்த்தா கொஞ்சம் தெரிய வரும். எதுவா இருந்தாலும் இந்த சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரம் ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும்.
இந்த வரக்கூடிய மாதங்களும் நாட்களும் இந்த 2027 வரைக்கும் சிறப்பான பலனை பெறுவீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருக்கு வீடியோ அப்படின்னா லைக் பண்ணிக்கிறேங்க. நம்ம கிட்ட ஜாதகம், திருமண பொருத்தம், அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் நாள் குறிக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல கீழே கொடுக்கப்பட்ட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர். நம்ம ஒரு ஜாதகம் பார்க்க 501, திருமண பொருத்தம் பார்க்க 601 தான் வாங்குறோம். இதே நம்பரும் ஜிபே நம்பர். போன் பண்ணி கேட்கலாம் அவசியமே இல்லை. பேர் ஜாதகம் பார்க்கறதுக்கு பேரு, டேட் ஆஃப் பர்த், டைமு, பிறந்த மாவட்டம், பணம் அனுப்புறி அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல போடுறீங்க. ரெண்டு ஒரே நம்பர் தான். அன்பு உறவுகளை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.